நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்க போகிறோம். மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை 2026 வரைக்கும் மாற்றக்கூடாது அப்படின்னு 84வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டம் இப்போ முடிய போகிறதுனால ஒன்றிய அரசு மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றுறதுக்காக டீலிமிட்டேஷன் பில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதாவது அந்த பில்லை தற்போதைய மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையான 543 இருந்து 850 அதிகரிக்க போகிறதா சொன்னாங்க. அதாவது மக்களவைத் தொகுதிகளின் அதிகபட்ச எண்ணிக்கையே 550 தான் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் விதி 81 குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்ச எண்ணிக்கையான 550 இருந்து 850 மாற்ற போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விதி 81 திருத்தம் பண்ணணும். அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அப்போ அரசமைப்பு திருத்தம் பண்ணுறதுக்கு தேவையான மெஜாரிட்டி என்ன? ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் 2/3 பிரசன்ட் ஓட்டிங் இருக்கணும். விதி 368 படி, அதாவது அரசமைப்பு திருத்தம் அப்படிங்கிறது விதி 368 படி பண்ணுவோம். அதுக்கு தேவையான மெஜாரிட்டி என்னது? ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதாவது மொத்த உறுப்பினர்களில் 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3/2 பங்கு உறுப்பினர்கள் பிரசன்ட் ஓட்டிங், அதாவது வருகை புரிந்து வாக்களிக்கணும். ஸோ இப்போ இந்த மசோதா தோல்வியடைய முக்கிய காரணமே இந்த 2/3 ஓட்டிங் தான். அதாவது வருகை புரிந்து வாக்களித்த 489 உறுப்பினர்களில் 278 பேர் மசோதாவுக்கு ஆதரவாகவும் 211 பேர் மசோதாவுக்கு எதிராகவும் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ மசோதா வெற்றி பெறுவதற்கு தேவையான அந்த 2/3 மெஜாரிட்டியான அந்த 326 அப்படிங்கிற எண்ணிக்கை மசோதாவுக்கு ஆதரவாக கிடைக்கல. 278 தான் கிடைச்சிருக்கு. அது 326 இருந்ததுன்னா அந்த மசோதா வெற்றி பெற்றிருக்கும். 326க்கு பதிலாக 278 உறுப்பினர்கள் தான் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சதுனால இந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு.